இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் கூகுளுக்கு போயிட்டு ஃப்ரீ பிளாகர் டெம்ப்ளேட்ஸ்னு சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நிறையவே ஃப்ரீ பிளாகர் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஈஸிலி கஸ்டமைசபிள் தான். இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்க டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா இது வந்து மீடியம் மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு இதோட லைவ் டெமோ காட்டுறேன். இதில் நம்ம சூஸ் பண்ணுற டெம்ப்ளேட்ஸில் என்ன ப்ளஸ்னால் நம்ம வந்து ஆட்ஸ் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், SEO ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் உங்கள் போஸ்ட்லாம் கரெக்டாக அலைன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸை வந்து இங்கே போட்டுக்கலாம். அது மாதிரி நிறைய உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் மேலே போய்ட்டு பை ஃபீச்சர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இல்லை நீங்கள் SEO ரெடியாக எடுத்துக்கலாம், இல்லை ஆட்ஸ் ரெடியாக எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் நீஷ் எதுவோ அது ரிலேட்டடாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஈவென்ட் மேக் எடுத்துக்கிறேன். இந்த டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட லைவ் டெமோ பார்த்துடலாம். இப்போ நான் எப்படிப்பட்ட டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணியிருக்கேன்னா இது ஆட்ஸ் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, அதே மாதிரி இது SEO ஃப்ரெண்ட்லியும் கூட, அதே மாதிரி இது ஈஸிலி கஸ்டமைசபிள். ஸோ என் கூடயே சேர்ந்து நீங்களும் ஒரு வெப்சைட் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டே சூஸ் பண்ணிங்கன்னா சேர்ந்து கொஞ்சம் மூவ் பண்ண ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் ஈஸியாக புரியும். இப்போ நான் இந்த பிளாகர் டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை ரைட் கிளிக் பண்ணி ஷோ இன் ஃபோல்டர்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ரைட் கிளிக் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஈவென்ட் மேக் ஃப்ரீ வெர்ஷன்றதை ரைட் கிளிக் கொடுத்து ஓப்பன் வித்தில் வந்து நோட் பேட்னு கொடுத்துக்கோங்க. ஒன்று நீங்கள் அப்படியே லெஃப்ட் கிளிக் கொடுத்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணி காப்பி பண்ணலாம். ஆனால் அது ரொம்ப பெருசாக போகிறனால Ctrl A கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் தீம்ஸ்க்கு வந்தோடனே அந்த இதில் வந்து எடிட் வித் HTMLன்றதை கொடுங்க. இப்போ இதை Ctrl A கொடுத்து டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ண அப்புறம் நீங்கள் அங்கே காப்பி பண்ண அந்த கோடை எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. மேலே இருக்க சேவ்ன்ற பட்டனை கொடுத்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், ப்ராசஸிங்னு வரும். எப்போ அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்னு வருதோ அப்போ நீங்கள் இந்த பேஜை விட்டு வெளியே போங்க. அப்போ தான் சேவ் ஆகும் உங்கள் டெம்ப்ளேட். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் இங்கே அப்ளை ஆகிருக்கு. இப்போ இந்த டெம்ப்ளேட் எப்படி ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணுறது, எப்படி வந்து உங்களோட லோகோ ஆட் பண்ணுறது, எப்படி உங்களோட வந்து நேம் ஆட் பண்ணுறது, அதே மாதிரி உங்கள் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எப்படி அங்கே கொடுக்குறது, எல்லாமே உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கற்றுத்தரேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.